வணக்கம் திருவருள் குடும்பம். இந்த பகுதியில் நாம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியில் அரியது பெரியது இதெல்லாம் என்னன்னு கேட்ட வரிசையில் முருகன் ஔவையாரை நோக்கி இனியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு ஔவையார் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இனியது கேட்கின் தனிநெடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனியது அறிவினர் சேர்தல், அதனினும் இனியது அறிவுள்ளாரை கனவினும் நனவினும் காண்பது தானே அப்படின்னு ஔவையார் பதில் சொல்லியிருக்காங்க. எது இனியது? எல்லாத்துக்குமே ஔவையார் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. படிப்படியா இனிமை, அதை விட இனிமை, அதை விட இனிமை இப்படின்னு இவங்க போய்கிட்டே வச்சு அப்போ பல இனிமைகளை கம்பேர் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி எதனால் இது ஒன்றை விட மற்றொன்று இனிது, ஏன் இது இருக்கிறதுலேயே இனிது அப்படிங்கிறத அவங்க நமக்கு உணர்த்துறாங்க. முதல் வரிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இனியது கேட்கின் தனி நெடு வேலோய். முதல் வரிசை நீ என்கிட்ட இனியது என்னன்னு கேட்கிற முருகப்பெருமானே அப்படின்னு சொல்ற அந்த இது. இந்த இடத்துல முருகனை தனி நெடு வேலோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகனை ஔவையார் இங்கே தனி நெடு வேலோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்துட்டு ஒரு தனக்கென தனி பெரும் படையை வச்சிருக்கக்கூடியவர். இவர் தேவ சேனாபதி அப்படின்னு முருகனுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த தேவர்களுக்கும் அந்த ஒட்டுமொத்த படைக்கும் சேனாதிபதியாக இருந்து தேவலோகத்தை காத்தவர் முருகன். முருகன் காட் ஆஃப் வார். அவர் தனக்குன்னு தனி பெரும் படை வச்சிருக்காரு. தனி நெடு வேலோய், தன் வசத்துல தனித்த, அதாவது ஒற்றையாக நிற்கக்கூடிய நீண்ட நெடிய வேலை உடையவன் அப்படின்னு இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதே நேரத்துல இன்னொரு அர்த்தம் இதுக்கு நம்ம பார்க்கலாம்னு நினைச்சோம்னா, ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம பல அர்த்தங்களை பார்க்க முடியும். தனி நெடு வேலோய் அப்படின்னு இருக்காங்க. கௌமாரம்ங்கிற மதம், அதாவது சன்மார்க்கம் இருக்கு இல்லையா, சமரச சன்மார்க்கம்ங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிந்து மதம் அப்படிங்கிறது 6 மதங்களின் ஒரு ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு. அப்படிங்கிறதுல கௌமாரம்ங்கிற மார்க்கத்துல முருகன் தான் தனிப்பெரும் கடவுள். அவர் தான் ஆதியானவர். முருகன் தான் மூல முதல் கடவுளா கௌமாரத்துல இருக்காரு. அவர் ஒரு தனித்த பெரும் தெய்வம். முருகனை பரம்பொருளா வச்சு கூட இந்த இடத்துல நாம அர்த்தம் செய்து கொள்ளலாம். இப்போ தனி நெடு வேலோய் அப்படிங்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதுகு தண்டுவடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியிலேருந்து தலைப்பகுதி ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நீண்ட நெடிய வேல் போன்ற ஒரு அமைப்பு இருக்க மாதிரி பார்க்கறதுக்கு தெரியும். அது ஒரு தனி நெடு வேல் அப்படின்னு இருக்க மாதிரி பார்க்கறதுக்கே தெரியும். ஒரு நீண்ட எலும்பு தொடர்பு, ஏன்னா நெடுன்னு இருக்க நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நெடுஞ்சாலை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, தனி நெடு வேலோய் அப்படின்னு சொல்கிறாங்க முருகனை. ஸோ இந்த இடத்துல முருகனை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஔவையார் அட்ரஸ் பண்ணுறாங்க. அடுத்த வரிக்கு வராங்க. எது இனிது அப்படின்னு கேட்கறதுக்கு, இனியது இனியது ஏகாந்தம் இனியது அப்படிங்கிறாங்க. முருகா, தனிமை தாண்டா இருக்கிறதுலே இனியது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஏகாந்தம் அப்படிங்கிறது தனித்து இருத்தல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். தனிமை தான், தனித்து இருத்தல் தான் உலகத்திலேயே இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். அதற்கடுத்து அதனினும் இனியது ஆதியை தொழுதல். இப்போ நீங்க இதுல ஒரு வரிசை இருக்கு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மட்டும் மனுஷன் தனியா இருக்கிறது இனிமையானது தான். ஆனா சில நேரங்கள்ல நாம தனியா இருக்கிறது நமக்கு நல்லதான்னு யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம தனியா இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய உண்மையான குணம் வெளியில வரும். நாம 10 பேரோட இருக்கும் பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிறது போல நாம நல்லவர்களோட சேரும் பொழுது நம்மளோட பண்புகளும் நல்ல அழகா மாறும். தனிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுகமோ அந்த அளவுக்கு அது ஆபத்தானது கூட. ஏன் அப்படின்னா, மனிதர்களோட இயல்பு ஒவ்வொருத்தரோடதும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாரும் தனியா இருக்கும் பொழுது நல்லதை மட்டுமே செய்வாங்க அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. பல பேர் தூங்குவாங்க, லேசியா இருப்பாங்க. சில பேர் மூளை கொஞ்சம் வித்தியாசமாலாம் வேலை செய்யும். தனிமை எல்லாருக்குமானது கிடையாது. ஏன் அப்படின்னா, தனிமையில மட்டும்தான் நாமளே பரிச்சித்து கொள்ள முடியும். நமக்கு நாமளே பரிச்சை வச்சு நம்ம யாருங்கிறத
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நினைப்போம் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப வந்துட்டு சுறுசுறுப்பானவன் இப்படிலாம் நினைப்போம். இதெல்லாம் 10 பேர் கூட இருக்கும் பொழுதுதான் நடக்கும். ஆனா உண்மையா தனிமையா இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவு ப்ரொடக்டிவா இருக்கும், எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோட நிறைஞ்சு இருக்கும், இந்த மாதிரி பல லேயர்ஸ் அதுக்கு இருக்கு. தனிமை எல்லாருக்குமானது கிடையாது. ஆனா ஔவையார் சொல்றாங்க தனிமைதான் ரொம்ப இனிமைன்னு சொல்லிட்டு அதனினும் இனியது, தனிமைதான் ரொம்ப இனியதுன்னு சொல்லிட்டு அதனினும் இனியது ஆதியை தொழுதல். ஆதியை தொழுதல்னா என்ன? இருக்கிறதுலே ஆதி யாரு? இறைவன், எல்லாவற்றிற்கும் தொடக்கமானவன். இந்த ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு நீங்க ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. அதாவது எல்லா ஆன்மாக்களும் இறைவனுடைய ஆன்மாவோடு இணைக்கப்பட்டது. அவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஜோதி இருக்கு, அது அந்த பரஞ்சோதியோடு எப்போதும் ஒன்றிணைஞ்சிருக்கு. அதை நம்ம அறியாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கதாகவும், ஆனாலுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னும், இந்த எல்லா சிஸ்டமும் ஒரு மேஜர் சர்வரோட கனெக்ட் ஆகியிருக்க மாதிரி, அதாவது எல்லா சிறு ஆத்மா அந்த ஜோதி அத்தனை ஜோதியும் அந்த பரஞ்சோதி இருக்குதுலே ஆதியான அந்த ஜோதியோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். எப்படி ஒரு சிஸ்டம் சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ இதுதான் ஒன்னஸ்ன்னு சொல்றாங்க. நாமளும் நம்ம எதிர்க்க பார்க்கக்கூடிய எல்லா ஆட்களுமே இறைவன் தான். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒன்று தான். உண்மையாவே நம்ம எல்லாரும் ஒன்று தான், வெவ்வேறு ஆட்கள் கிடையாது. நம்ம வெவ்வேறு ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடியது மாயை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆதி. ஆதினா முதலான ஆன்மா, முதல் கான்ஷியஸ், அது சூப்பர் கான்ஷியஸ்ன்னு கூட அதை நம்ம சொல்லுவாங்க. அது ஆதி. அந்த ஆதி, அந்த சூப்பர் கான்ஷியஸை நம்ம என்ன சொல்றோம்? இறைவன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆதியை தொழுதல் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டத்தோட கோவில்கள்ல போய் கும்பிடுறதுக்கும் தனிமையில நம்ம இறைவனை தொழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஏகாந்தத்தை, அந்த தனிமையை ஔவையார் ரொம்ப அழகா நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த தனிமையை நீங்க வச்சுக்கோங்க. அந்த தனிமையில அந்த இனிமைக்கு இனிமை சேர்த்தல் எது அப்படின்னா, தனிமையா இருக்கும் பொழுது அந்த இறைவனை நம்ம தொழுதல், பக்தியில் ஈடுபடுதல் தான் அதை விட இனிமை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ட்ரிக். நிறைய பேருக்கு தனிமையில இருக்கும் பொழுது ஒரு விதமா நம்மளோட மனசு வேலை செய்யறதுக்கு காரணம், தனியா இருக்கையில என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரியாது. ஔவையார் ரொம்ப சூசகமா சொல்லியிருக்காங்க, நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கீங்க அப்படின்னா அது நீங்க இறைவனுக்காக ஒதுக்க வேண்டிய நேரம். அதனாலதான் அந்த ஒரு ஏகாந்தமான இனிமையான நேரத்துல ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி என்னங்கிறத பார்க்கலாம். அதனினும் இனியது அறிவினர் சேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தனியா இருந்து பக்தியில ஈடுபடுறீங்க, அதை விட இனியது எது அப்படின்னு கேட்டா, அறிவுள்ளவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து இருத்தல் அதை விட இனியது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சேர்க்க சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீ ஏன் இப்படி இருக்க, உன்னோட சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அறிவினரோடு சேர்தல், இந்த இடத்துல அறிவினர் அப்படிங்கிறத நம்ம 2 வகையாகவும் எடுத்துக்கணும். இந்த உலக அறிவு சார்ந்த அது சம்பந்தமான அறிவாளிகளோடு இணைதல், அல்லது ஆன்மீக வழியிலையும் ஞானவான்களோடையும் நம்ம சேர்ந்து இருக்குது. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு. நம்ம அறிவினரோடு சேர்ந்து அந்த நேரத்தை செலவிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய குணம் மேம்பட அது ஒரு நல்ல காரணமா இருக்கும். தனிமையிலிருந்து பக்தியில் ஈடுபடுவதை விட ஒருபடி இனியது எதுனா அறிவினரோடு சேர்தல், அவர்களோடு ஒரு கூட்டு வைத்துக் கொள்ளுதல் இனிமையை தரும், மனசுக்கு இதத்தை தரும். அதை விட இனிது இன்னொன்னு இருக்கு. அதனினும் இனியது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு சொல்றாங்க. இது நிச்சயமா, இதாவது அறிவுள்ளவர்களை உங்களோட கனவுலையும் நனவுலையும் நீங்க பார்க்கிறது. இது சிம்பிளா சொல்றாங்க. இதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். நமக்கு தேவைங்கிற பட்சத்துல என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு குரு, நீங்க மனசுல யாரை வேணா எடுத்துக்கலாம். குரு அவருடைய அருள் அவர்களை கனவிலும் நனவிலும், ஏன்னா அறிவுள்ளோர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஞானவான்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு குரு நிச்சயமா தேவை. அவங்க நம்மால கண்ணால பார்த்த குருவாக இருந்தாலும் சரி, ஒரு மானசீகமாக நாம ஏற்றுக்கொண்ட குருவாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும்.
இப்போ முருகனுக்கு வந்துட்டு ஒரு தனிப்பெரும் சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு மிகப்பெரிய இறைவனாகவும் இருக்காரு, அதே நேரத்துல அவர் ஒரு சித்தராகவும் இருக்காரு. சித்தராயிருந்து அவருடைய குரு பரம்பரை தான் இந்த 18 சித்தர்கள். முருகனுடைய குரு பரம்பரையை சேர்ந்த 11 சித்தர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஒரு நல்ல பெரிய குருவாக இருக்கிறார் அவரு. அதே நேரத்துல அவர் ஒரு பெருந்தெய்வமாக இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது 2 பக்கத்துல சித்தர்களை கும்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட கும்பிடுறதை விட அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும் தெய்வமும் கூட, அதே நேரத்துல அவர் ஒரு கடவுள் பிளஸ் அவர் ஒரு குரு. அப்போ இவர் ஒரு மானசீகமா குருவா ஏத்துக்கிறதுக்கு ஒரு மிக என்ன சொல்றது சிறப்பான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நமக்கு தேடிட்டு இருந்தோம்னா அது முருகன் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. அதாவது கற்பனையில் கூட ஞானவான்களோடு, அதாவது நம்மளுடைய குரு நமக்கு வழிகாட்ட வல்லவர் அப்படிங்கிறத ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வச்சு சொல்லியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படியே இது நீங்க அப்படி எடுத்துக்க வேணாம். நான் ஒன்றும் பெரிய ஆன்மீகவாதியெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே நீங்க கனவுல கூட கெட்ட சகவாசத்தை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. நீங்க கனவுல கூட அறிவுள்ளவர்களோடு, அதாவது கொஞ்சமாவது நல்லவர்களோடு, புத்தி உடையவர்களோடு, இந்த சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்காத நன்மனதை நல்ல அறிவை உடையவர்களோடு நீங்க கனவிலும் நனவிலும் அவங்கள நீங்க பார்க்கறது தான். கனவுல கூட கெட்ட சகவாசம் வச்சுக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு மிக இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இத்தனை இனிமைகளை ரொம்ப அழகா அடுக்கிட்டு ஔவையார் சொல்றாங்க, அறிவுள்ளவர்களோடு அவர்களை கனவிலும் நனவிலும் காண்பதுதான் இந்த உலகத்திலேயே இனிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன வார்த்தை ஒரு வேவ் லென்த் செட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்க நல்லவர்களா இருக்கணும், உங்களை நல்ல இடத்துக்கு போகணும்னு ஒரு கோல் நீங்க செட் பண்ணணும். உங்களுடைய கோலை பிரதிபலிக்கக்கூடிய நபர்களோட நீங்க நல்ல பழக்க வழக்கங்களையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்க ஏற்படுத்திக்கும் பொழுது உங்க 2 பேருக்கும் வேவ் லென்த் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு இடத்துல மீட் பண்ணும். அப்போ நம்மை போன்றவர்களோடு நாம் பழகுதல் இருக்கு பாருங்களேன், நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சில இடத்துல நம்மளால பொருந்தியே இருக்க முடியாது. அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த குரூப்பா இருந்தாலும் நமக்கு வேவ் லென்த் செட் ஆகலை அப்படிங்கிறப்போ நம்மளால அந்த இடத்துல பொருந்தி இருக்க முடியாது. அப்போ முதல் முயற்சி ஏகாந்தத்தில் இறைவனை கும்பிட்டு பக்தியில் ஈடுபட்டு நீங்க முதல்ல ஒரு நல்ல மனிதனாக மாறி அறிவுள்ளோர்களோடு சவகாசத்தை ஏற்படுத்தி கொண்டு கனவுல கூட கெட்ட சவகாசம் வச்சுக்காம நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கான மிக இனிமையான ஒரு வாழ்க்கை, அதுதான் ரொம்ப இனியது அப்படின்னு சொல்லி ஔவையார் உங்களுக்கு பதில் சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்கு, அது நெக்ஸ்ட் பார்ட்ல என்னங்கிறத அந்த கேள்வியை பத்தி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.